பாவம்னா என்ன? வாட் இஸ் சின்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய கோல் என்ன? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும், பரலோகத்துக்கு போகணும். அதுதான் நம்முடைய குறி. நம்முடைய அந்த குறியிலேருந்து தவறுகிறது தான் வந்து என்னது? பாவம். ஸோ தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு நிகராக நம்மளால் வாழ முடியாமல் அதிலேருந்து தவறுகிறது, அதுதான் வந்து என்னது? பாவம். ஸோ ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல், ஆண்டோடைய வார்த்தையின்படி நிற்க முடியாமல் தவறிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? பாவம். ஆதாம் அதான் செஞ்சாங்க. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஒரே ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு பிரமாணம் தான் கொடுத்தாரு. அதை அந்த குறி தவறிடுச்சு. அதில் என்ன பண்ண முடியல? நிற்க முடியல. ஸோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, அதில் வந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்க பாவிகளாக மாறிட்டாங்க, பாவம் செய்கிறவளாக ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தவறுகிறது தான் வந்து என்னது? பாவம். ஸோ பாவங்கிறதுக்கு இன்னும் நிறையா அர்த்தம் இருக்குது. இன்னொரு இடத்துல மீறுகிறது பாவம், ஆண்டோடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். 1 யோவான் 3:4 பாருங்கள். ஆமாம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதே பாவம் அப்படி சொல்லப்பட்டது. ஸோ தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு எதிர்மாறாக நம்ம வந்து செயல்பட்டோம், அது மீறி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பாவம். அதே மாதிரி 1 யோவான் 5:17 பாருங்கன்னா, அநீதியெல்லாம் பாவம். 1 யோவான் 5:17 அநீதியெல்லாம் பாவம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாவம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னேன், குறி தவறுகிறது. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தவறி போகிறது பாவம் அப்படி சொல்லி பார்த்தோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆண்டோடைய வார்த்தையை மீறி செயல்படுகிறது, அது ஒரு பாவம். 1 யோவான் 3:4. 1 யோவான் 5:17 அநீதியெல்லாம், நீதி செய்யாமல் அநீதி செஞ்சோன்னா அது வந்து பாவம். இந்த உலகத்தில் நிறைய அநீதி தான் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. அநியாயங்கள் நிறையா இந்த உலகத்தில் நடக்குது. ஸோ அநீதியெல்லாம் பாவம் தான். அதனால தான் மக்கள்லாம் பாவத்திலே என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க.